ஹாய், இன்றைக்கி பாப்பா பர்த்டேன்றதால வழக்கமாக இருக்கிற டைமோட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். பெசன்ட் நகருக்கு போகலாம், மாதம்மா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம், பாப்பாவை கூட்டிகிட்டு போகலாம் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி பெசன்ட் நகர் கிளம்பி ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். பாப்பா மிரரில் பாருங்கள், செம்ம ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம ஜாலியாக அவளுக்கு வண்டியில் ட்ரைவ் போகணும் அப்படின்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவா. அப்படியே கிளம்பி மாதம்மா கிட்ட போயிட்டு வந்துடலாம், போயிட்டு பாப்பா அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் கிளம்பிட்டோம். என்ன பிளான் பண்ணுறதுனே தெரியாமல் கிளம்பிட்டோம். சரி, எங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே மாதம்மா தான், அவங்கக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம்னா தான் எங்களுக்கு எப்போ அடுத்த வேலைலாம் ஓடும். ஸோ அதனால் மாரி பெசன்ட் நகருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். கிளம்பி பெசன்ட் நகருக்கு வந்தாச்சு. வந்து மாதம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெசன்ட் நகர் மாதம்மாவுக்கிட்ட வந்து நிற்கிறோம். ஃபுல்லாக அப்படியே போயிட்டு மாதம்மாவுக்கு ஒரு மாலை வாங்கி மாலை சாத்திட்டு 2 கேண்டில் வாங்கி பாப்பா கையில் 2 என் கையில் 2 என் ஹஸ்பண்ட் கையில் 2 கொடுத்து ஏற்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்மாவுக்கு மாலை போட்டுட்டு என்னாச்சு. அப்படியே வெறு நடந்து உள்ளே போகலாம், உள்ளே போய்ட்டு மாதம்மா பார்க்கலாம், பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மாஸ்கில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ளே வந்துச்சு. பாப்பா போட்டுருக்க ஸ்லிப்பர் ரொம்ப அப்படியே வழுக்கி வரதால அவங்களால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நடக்க முடியல. முன்னாடி இருக்கிற மாதம்மா கிட்ட நின்று ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகணும். எங்களுக்கு எப்போவுமே எதனா ஒரு மன கஷ்டத்தில் வந்து அவங்கக்கிட்ட நின்னா அந்த மன கஷ்டத்துக்கான சொல்யூஷன் எங்களுக்கு எப்போவுமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். எங்களுக்கு எல்லாமே அவங்க மட்டும்தான். அதனால் நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் வருவோம். அதே எதுனா ஒரு எங்களுக்கு பேடாக இருந்தாலும் அதுவும் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்கக்கிட்ட அவங்க பாதத்தில் அவங்க குறைய சொல்லிட்டு போகணுன்னா எங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே கிடைக்கும். ஸோ அது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே நிற்போம். இது வரைக்கும் நாங்கள் கேட்டே எங்களுக்கு அவங்க எதுவுமே கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாமே அவங்க தான். அப்படியே வந்து இப்போ மாதம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி பாப்பாவை அப்படியே வெளியே எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வர பசி ஏன்னா காலையில் இருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல, ஃபாஸ்டிங் இருந்ததால் அப்படியே மாதம்மா பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பாப்பாவும் அழகாக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி மாதம்மா கிட்ட அவங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாங்க. கடைசியில் எனக்கும் மனசு கொஞ்சம் சரியில்லை. பாப்பா பர்த்டே கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட்டு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமால் சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் பெசன்ட் நகர் வந்தாச்சு. வந்து கேண்டில் ஏற்றிட்டு அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு மன கஷ்டத்தோடு அப்படியே வந்தோம். பாப்பாவும் ஒரே ஆட்டோ, ஒரே ஜாலி அந்த அம்மாவுக்கு. அம்புட்டும் நடிப்பு. அவங்க அப்பா செல்லம். எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உம்மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனநானனம் தனனந்தம் தனநானனம் தனனந்தம் தனநானனம் தன. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரகதியும் கொஞ்சம் நேரம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, வெளியே எங்கன்னா போகலாம், அங்கே சைடில் போய்ட்டு எதுனா சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் சரி ஓகே. கொடிமரத்தை பார்க்காம நாங்கள் எப்பவுமே வெளியே ரீச் ஆக மாட்டோம். மரத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு நாங்கள் ஃபோனை கொடுத்தோம். ஃபோட்டோ வந்து சரியாக ஃபோட்டோ எடுக்கல, எங்களை வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தார். அப்படியே பாப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே நின்று குடிமரத்துக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. ஏன்னா நாங்கள் ரொம்ப சேட் பர்த்டே தான். பாப்பாவுக்கு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ண முடியல. ஃபைனலாக நம்ம பசிக்கு கொஞ்சம் ஜூஸை வாங்கி குடிச்சாச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போதே என்னென்னா ஒரு குட்டி பையன் வந்து அக்கா எனக்கு பசி எடுக்குது, கொஞ்சம் எதனா வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. சரி அவனுக்கும் ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டேன். 3 பேருமே நின்று குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பா அவனை தொட்டு பார்த்துட்டே இருந்தா. யார் இந்த அண்ணா